எண்ணங்களை நாம் உள்ள நிறைய செலுத்தும் போது நம்ம சரியாக உள்ள அலோவ் பண்ணணும். வேண்டாத விருந்தாளி முகம் சுழிச்சா கூட நம்ம போயிடுவான். ஆனால் வேண்டாத எண்ணங்களை ஒரு முறை உங்களுக்குள்ள நீங்க விட்டுட்டீங்கன்னா அது உள்ள போய் பதிஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல சும்மா போகாது. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்முடைய கவனத்தை எங்கு எதன் மீது வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு தியானத்துல உயர்ந்த அனுபவங்கள் ஏற்பட தொடங்கும். நம்முடைய கவனம் எங்கு செல்கிறதோ அங்கு நம்முடைய கான்சியஸும் போயிடும், நம்முடைய அறிவும் அங்க போக ஆரம்பிச்சிடும். நீங்கள் எதை அதிகமாக நாடுகிறீர்களோ அதுல உங்களுடைய கவனம் இருக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, அவரவர் வாழ்க்கையில் அவரவர் எண்ணங்களே வடிவமைக்கின்றன. ஒருவருடைய எண்ணங்கள் தான் அவருடைய முழு வாழ்க்கையுமே சித்தரிக்கிறது. நீங்க காலையில எந்திரிச்சு இன்னைக்கு இவ்வளவு குழப்பமா இருக்கும்னு நினைச்சிட்டீங்கன்னா அன்று முழுவதும் குழப்பமான சூழ்நிலை இருக்கும். நீங்க காலையில எழுந்த உடனே இன்னைக்கு பரவாயில்ல, நல்லபடியா இருப்போம், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா பிரச்சனையே இருக்காது. எண்ணங்களை தொடர்ந்து உங்களுடைய முழு வாழ்க்கையும் செல்கிறது. சொல்லுவாங்க, புத்தர் ஒரு பழமொழியில சொல்வார், தம்மபதம் என்ற இதுல சொல்றார், எருதுகளை தொடர்ந்து அதன் பின்னால் வண்டிகள் செல்வது போல உங்களுடைய எண்ணங்களை தொடர்ந்து உங்களுடைய முழு வாழ்க்கையுமே பின் செல்கிறது என்று சொல்வார். உண்மையிலே நம்ம எண்ணங்களை எப்படி வச்சிருக்கோம், இது எண்ணங்கள் நமக்கு வர்றதுக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்முடைய புலன்கள் வழியாக இந்த உலகத்தை உற்று அறிந்து பதிந்து வச்சுக்கிடுறோம். பதிந்து வைத்து கொண்டது ஒரு அறிவாக நமக்குள்ள இருக்குது. அதன் பிறகு நாம் சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகளால் நமக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகிறது. இதெல்லாம் பதிந்து வைத்து கொண்டு தற்காலிகமாக நமக்கு ஒரு எண்ணங்களை கொடுத்து கொண்டே இருக்கும். நமக்குள்ள இயற்கையாகவே புலன்கள் வழியாக பார்த்து உற்று அறிந்து பதிந்து கொள்கிறது. சிந்தனை ஆற்றலினால் நமக்கு நம்மளே சிந்திச்சு கொள்கிறோம். மற்றவர்களை சந்திப்பதனால் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள் என்பதை பொறுத்து நமக்கு ஒரு எண்ணம் உருவாகிறது. இப்படி எண்ணங்களினுடைய குவியல் நமக்குள்ள ஆழமா பதிஞ்சிருக்குது. நம்முடைய பழக்க பதிவுகளின் காரணமாகவே, நாம் பதிந்து வைத்திருக்கக்கூடிய எண்ணங்களின் காரணமாகவே நமக்கு எண்ணங்கள் ஒண்ணா தோண்டிக்கிட்டே இருக்கும். நமக்கு அனுபவம் இல்லாத எண்ணங்கள் வராது. இப்ப நம்ம இங்க இருக்கிறோம், ஒரு காட்டுல இருக்கக்கூடிய காட்டுவாசிக்கு வரக்கூடிய எண்ணமும் நமக்கும் வேற மாதிரி இருக்கும். நம்ம ஒரே வீட்டுல 5 நபர்கள் இருக்காங்க, நமக்கு வரக்கூடிய எண்ணமும் அந்த நபர்களுக்கு வரக்கூடிய எண்ணமும் வித்தியாசமாக இருக்கும். இப்படி ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், அப்பா அம்மா மகன், இப்படின்னு ஒரு 4 கூட்டு குடும்பத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல ஒவ்வொருத்தருடைய எண்ணங்களும் வித்தியாசமா இருக்கும். அவர்களுடைய சிந்தனை வேற மாதிரி இருக்கும், அவங்களுடைய பார்வை வேற மாதிரி இருக்கும். அப்ப எண்ணங்களை நாம் உள்ள நிறைய செலுத்தும் போது நம்ம சரியாக உள்ள அலோவ் பண்ணணும். வேண்டாத விருந்தாளி முகம் சுழிச்சா கூட நம்ம போயிடுவான். ஆனால் வேண்டாத எண்ணங்களை ஒரு முறை உங்களுக்குள்ள நீங்க விட்டுட்டீங்கன்னா அது உள்ள போய் பதிஞ்சு அவ்வளவு சீக்கிரத்துல சும்மா போகாது. அது ஒண்ணா எழுச்சி கொடுத்து அது செயல் வடிவம் பெறுறதுக்கு ரொம்ப தீவிரப்படும். எண்ணங்கள் நமக்கு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வரும்போது அது நம்ம என்ன செய்வோம், சொல்லுல கொண்டு வருவோம், பிறகு செயல்ல கொண்டு வந்துருவோம். அப்போ எண்ணங்களை பொறுத்து தான் உங்களுடைய முழு வாழ்வுமே அமைந்து விடுகிறது. அப்போ அந்த மனம் அப்படிங்கிற ஒரு விஷயமே எண்ணங்களினுடைய ஒரு கூட்டுப்பொருள். எப்படி ஒரு தனி மரம், அது மரம்னு சொல்லுவோம், பல்வேறு மரங்கள் இருக்கு, அதுனா தோப்பும்போம். அதே போல பல எண்ணங்களினுடைய குவியல்கள் தான் மனம் என்ற ஒரு பாத்திரம் தாங்கி இருக்கிறது. அந்த மனமானது நம்ம எதுல செலுத்துகிறோம், நம்முடைய கவனத்தை உடல்ல செலுத்த போறோமா, நம்முடைய கவனத்தை மனசுல செலுத்த போறோமா, நம்முடைய கவனத்தை பரத்துல செலுத்த போறோமா என்பதை பொறுத்துதான் இருக்கிறது. இப்ப நம்முடைய மனமானது பெரும்பாலும் எல்லாருக்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது, ஒண்ணு இறந்த காலத்தை குறித்து சிந்தனை செய்து கொண்டே இருக்கு, எதிர்காலத்தை குறித்து சிந்திச்சுட்டே இருக்குது. இந்த 2 வேலையை அது வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பதனால் நமக்கு பிரசன்ட்ல என்ன நடக்குங்கிறத கவனிக்க முடியல. ஒரு பிரசன்ட்ல நமக்கு எதிர்த்தால அற்புதமான காட்சிகள் வந்தாலும் நம்ம கவனிக்கிறது இல்லை. அப்ப பிரசன்ட்ல இருக்கிறது குறைந்து கொண்டே வருகிறது. அப்ப இறந்த காலத்துல தீவிரப்பட்டு நமக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தாலும், வருங்காலத்தை குறித்து பயந்து கவலைப்பட்டு அதை யோசிச்சுட்டே இருந்தாலும் நாம் நிகழ்காலத்தை தக்க வைத்து முடியாது. நிகழ்காலத்தை நாம் தக்க வைக்க முடியாது. அப்ப நிகழ்காலத்தை நாம் தக்க வைக்கிறதுக்கு மனதை பழக்கப்படுத்தணும். ஏன்னா மனமானது நீண்ட நெடுங்காலமாக இறந்த காலம் எதிர்காலத்தையே சிந்திச்சுட்டு இருக்கிறதுனால நம்முடைய மனசை இப்போ இங்க நிப்பாட்டுறது அப்படிங்கிறது பெரிய கஷ்டமான ஒரு வேலையா மாறிடுது. அப்ப மனதை நிகழ்காலத்துல தக்க வைக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது நம்ம அதுக்குன்னு தான் யோக பயிற்சிகளை எடுக்க ஆரம்பிக்கிறோம். நம்ம மனதினுடைய இயல்புகளை புரிந்து கொள்ள வேண்டும். மனமானது எப்போதும் சதாகாலம் பேசிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு கருவி. அது என்ன அப்படிங்கிறது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது
அதிலிருந்து விடுபடுவதற்கான சாத்தியமும் இருக்கிறது. நாம் உடலையும் மனதையும் படர்க்கையாக இருந்து கவனித்து நம்ம சாட்சியாக இருந்து பழக பழக நமக்கு நிகழ்காலம் என்பது சாத்தியமாக மாறும். அப்படி நிகழ்காலம் உங்களுக்கு சாத்தியமாக மாறி உங்களுடைய கவனம் அந்த நிகழ்காலத்தில் அதிகமான நேரத்துல இருக்கிறது அப்படிங்கிறதுதான் சுயத்தில் இருத்தல் என்று பெயர். நான் என்னுடைய மனதின் தொடர்பில்லாமலும் உடலின் தொடர்பில்லாமல் நான் அந்த உருவமற்ற அந்த அருவமான அந்த என்னுடைய இருத்தல்ல நான் எப்போதும் பிரங்கையோடு இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு உங்களுக்கு அடிக்கடி அல்லது கண்டினியூவா இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய சுயத்தோடு மிக நெருக்கமாக இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அதற்கு சுயத்தோடு இருப்பதற்கு யோகம், தியானம் போன்றவைகள் மிக முக்கியமான அளவுல உதவி செய்ய காத்திருக்கிறது. அனைவருக்கும் வாழ்த்துகள். நன்றி, வணக்கம்.